இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இது 20th ஜூலை சாட்டர்டே விலாகு. சாட்டர்டே ஈவினிங் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு சண்டே லீவுன்றதுனால இன்றைக்கி ரிலாக்ஸாக ஒரு குக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு நைட்டு டின்னருக்கு ராகி அடை பண்ணலான்ட்டு ராகி மாவு கோதுமை மாவு ரெண்டும் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இதையும் கட் பண்ணி இதிலையே போட்டுடலாம் அப்படின்ட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். நான் அடை மாதிரி செய்ய போகிறதுனால கொஞ்சம் பொடி பொடியாக வெங்காயத்தை நறுக்கிட்டேன். அப்போ தான் சப்பாத்தி கல்லில் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால இப்போ தேவையான அளவு வெங்காயம் போட்டாச்சு. இதோட சிகப்பு மிளகாய் பொடி கொஞ்சம் சாம்பார் மிளகாய் பொடி இதையும் போட்டுட்டேன் காரத்துக்காக. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பசைகிறோமோ அதே பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டால் அளவு சரியாக இருந்தது. இப்போ ஓரளவு சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பையும் போட்டு இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. கிச்சனில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறதுனால அது ஸ்க்ராட்ச் ஆகிட போகுது அப்படின்றதுனால அடியில் ஒரு துணியை விரிச்சிட்டு அது மேலே இந்த சப்பாத்தி கட்டையை வைக்கிறேன். இது 2 நாள் தான் ஆகுது வாங்கி. இது எப்படி இருக்குது ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த ராகி சப்பாத்தியை இதில் போடலான்னு ட்ரை பண்ணேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒரு கையளவு மாவை எடுத்து உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். இந்த மாவு ஒன்று ஒன்றா சப்பாத்தி கட்டையில் வச்சு அமுக்கிட்டால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெயை சைடும் தடவிட்டு சப்பாத்தியை வச்சு அழுத்தி எடுத்தால் சப்பாத்தி எடுக்கவே வரல. பயங்கர சொதப்பல். நீங்களே பாருங்கள் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்ட்டு. இது நமக்கு சரிப்படாது, நம்ம பழைய முறையை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு என்கிட்ட இருக்க கையால் தேய்க்கிற சப்பாத்தி கட்டையை எடுத்து அதில் மாவில் தேய்ச்சி சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணினேன். அதுவுமே பயங்கர சொதப்பலாக வந்துச்சு. எடுக்கவே வரல. சின்னதாக இருக்கும்போது தேய்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தேய்க்க முடியல. என்னால் கல்லுலேருந்து எடுக்க முடியல. இது என்னடா நமக்கு வந்து சோதனை அப்படின்ட்டு இதையும் ட்ரா பண்ணிவிட்டு சரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு கையாலேயே நான் மாவை தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்தேன். பாருங்கள் தோசைக்கல் சூடாகிடுச்சு. அந்த உருண்டையை நான் கையாலேயே தேய்ச்சி இந்த மாதிரி அடை மாதிரி தட்டினேன். வேறு வழி இல்லாமல் நைட் நாங்கள் இதை தான் சாப்பிட்டோம். டேஸ்ட்டு நல்லா இருந்தது. பட் ஆனால் செய்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதில் என்ன தப்பு அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கையால் தேய்ச்சதில் எண்ணெயை முன்னையும் பின்னையும் ஊற்றி அடை மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ ஃபைனலி அவுட்புட் இப்படி தான் இருந்தது. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு ராகி அடையும் தேங்காய் சட்னியும் தான். சரி இதுதான் சொதப்பிடுச்சு, வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அதே மாவை நான் கடாயில் எண்ணெய் விட்டு சின்னதாக பக்கோடா மாதிரி போட்டு எடுத்தேன். அது நல்லா இருந்தது. ராகி பக்கோடா நல்லா இருந்தது. எனக்கு எல்லா நாளுமே நம்ம நினைக்கிற மாதிரி சமையல் சூப்பராக வர்றது கிடையாது. சில நாள் சூப்பராக வருது, சில நாள் சொதப்பிடுது. இன்றைக்கி சொதப்பல் தான் என்னோட டே. நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி இந்த மாதிரி சொதப்பி இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஃபைனலி சாட்டர்டே நைட்டு சொதப்பல் நைட்டாக இப்படி தான் அமைஞ்சது எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.